இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பழம்பெரும் நடிகை மற்றும் தமிழ் மற்றும் இதர மொழிகளில் நடித்த சவுகார் ஜானகி அவர்கள் மறைந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சவங்க. அவங்களுடைய மறைவு அப்படிங்கிறது தமிழ் சினிமா மட்டும் அல்லாது அவங்களுடைய ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு இழப்பு அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ அவங்களுடைய மறைவுக்கு இடம்பலம் நேயர்கள் சார்பாக நாங்க அஞ்சலி செலுத்த விரும்புகிறோம். ஸோ இன்னைக்கு டாபிக் போகலாம். இன்னைக்கு தொடர்ச்சியா நம்ம பிக் பாஸ் அந்த காமன் ஷோ அதை ரிவ்யூ பண்ணிக்கிறோம். ஸோ கடந்த 5 எபிசோட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பாருங்க 5 எபிசோட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல அந்த ஆன் ஹோல்ட்ல இருந்த 22 பேர்ல 10 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதாவது சரண்யம் சந்தானம், சம்யுக்தா, ஜார்ஜ் ராஜசெல்வன், அபிநயா, மணிவண்ணன், ஹைட் கார்த்தி, கரிஷ்மா சர்மா, அரவிந்த், சுகுமாரன், பிரியங்கா பால், இவங்க 10 பேர் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்க முடியுது. அதை தாண்டி ஏற்கனவே தாடீஸ்வரன், ஷோபா இந்திரகுமார், டார்வின், முனியம்மாள், வெங்கடேசன், ஜாசின் கௌஷி, திவ்யா வேலண்டினா, ஆஷா, ரஞ்சித் குமார், பேபி பிரபாகரன், கலில் பாஷா, ஷாமா, இவங்க 12 பேர் ஏற்கனவே அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ மொத்தம் 22 பேர் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது. ஸோ இந்த 22 பேர்ல எத்தனை பேர் செலக்ட் ஆக போறாங்க அடுத்த ரவுண்டுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதில் எத்தனை பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ அதாவது இன்னைக்கு இந்த எபிசோட்ல நடந்ததுக்கு தான் நம்ம பேச போறோம். நான் ஹரிஷ் சம்பவத்தை இதை பத்தி நான் பேசுறதுக்காக பிரியா அவர்கள் வச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ நம்ம தொடர்ந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி அது ரொம்ப போரிங்கா தான் இருந்தது. இப்ப இன்னைக்கு எபிசோட் நம்ம பாக்குறப்ப இவங்களோட இன்எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. சோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த எஸ்ஆர் நோ சொல்ல தெரியாம அத்தனை பேரை ஆன் ஹோல்ட்ல வச்சதே பெரிய மிஸ்டேக். இதுல அந்த ஆன் ஹோல்ட்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டுட்டு நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க 3 பேர் எதுக்கு 3-4 பேர் எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்றது எனக்கு சத்தியமா புரியல. இது அவங்களே பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் ஸ்கிரீன்ல வரணும்னு கூட கிடையாது, அங்க இருக்கிற கேமராமேனோ யாரோ ஒருத்தர் அதை பாத்துக்கோங்க, மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவங்களே அந்த பசர் பசர் அழுத்துவாங்க, பசர் எண்ட் கொடுத்துருவாங்க. யார் செலக்டோ அவங்களுக்கு ஒரு கிரீன் லைட், ரெட் லைட், அவ்வளவுதான். இது முடிஞ்சு போற ஒரு விஷயம். இதுக்கு எதுக்கு 4 பேர் உட்கார்ந்தாங்கன்றது தெரியல. முதல்ல இவங்க கண்டஸ்டன்டாவே நாட் கேப்பபிள் தான். அதுல கப்பு அடிச்சுட்டு போனது அதை விட மோசமான ஒரு விஷயம். இப்போ நீங்க ஜட்ஜா வரீங்க, ஆங்கரா வரீங்கன்னாக்கா ஆங்கருக்கும் லாய்க்கு இல்ல, ஜட்ஜுக்கும் லாய்க்கு இல்ல. அந்த மாதிரி ஒருத்தரை கூட்டிட்டு இது பண்றீங்க. இது மத்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் பாக்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. எப்படி கான்ட்ரவர்சியா அதையே அந்த அக்னி பரீட்சான்னு சொல்லிட்டு அதையே எவ்வளவு கான்ட்ரவர்சியா எடுத்துட்டு போறாங்க. இப்ப கான்ட்ரவர்சி இருந்தாதானா அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் மேக் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்ன்றதுதான் நாங்க கேக்குறோம். இப்ப கான்ட்ரவர்சி நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கீங்க, 2 பேரும் அங்க அடிச்சுக்க விடுறீங்க, நீங்க ஆர்கியூ பண்ணிக்கங்க. இப்ப அவங்க வந்தவங்கள கூட நீங்க அதுதான் சொல்றீங்க, ஒரு 2 பேர். ஏன்னா சிங்கிளா கூப்பிட்டுட்டு உங்களுக்கு அது கேப்பபிலிட்டி இல்ல, 3 பேர் உட்கார்ந்தும் கேப்பபிலிட்டி இல்ல. அதுல என்ன பண்றீங்க, 2 பேரா கூப்பிட்டுட்டு நான் ஏன் இங்க வரணும் அப்படின்னுட்டு நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க இன்னொருத்தர அப்படின்னு சொல்லி இது பண்ணீங்க. இப்ப இன்னைக்கு என்ன பண்றீங்க, நீ இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னுட்டுன்னு அதுக்கு நீங்க பேசணும். யார் நல்லா பேசுறாங்களோ அவங்க செலக்டட். இது நாட் ஃபேர் இல்ல இது. இப்போ ஆன் த ஸ்பாட் நான் அவங்க ஒரு பேப்பர்ல எழுதுறாங்க, எல்லாருமே மொக்கையா தான் எழுதியிருந்தாங்க. ஒரு நிக் நேம் கூட இல்லை, அங்க போய் என்ன பண்ண போற, ஒண்ணுமே இல்ல. அந்த ட்வின்ஸ் எல்லாம் பார்த்தனாக்கா நான் திரும்ப அந்த ட்வின்ஸ் அதெல்லாம் ஒரு இதுவான்னு கேக்குறேன். ட்வின்ஸ் வந்துட்டீங்க, ஓகே. அது நீங்க வரத்துக்கு அது ஒரு இதுவா எடுத்துட்டு வரலாமே தவிர தொடர்ச்சியா நீங்க அதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிக் பாஸ் உள்ள என்ன பண்ண போறீங்க? சோ அது ரொம்ப ஹம்பகா இருந்தது இன்னைக்கு பாக்குறப்ப. நீங்க ஃபர்ஸ்டே நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் அந்த 12 பேரை. அந்த 12 பேரை நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு தூரம் வர வச்சு ஒருத்தர் அங்க அடிச்சுக்க வச்சு பேச வச்சு அப்புறம் அவங்கள மட்டம் தட்டி ஒவ்வொருத்தரையும் டீக்ரேட் பண்றது? அவங்க கேட்டா கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும், இன்னொரு கேள்வி கேட்க கூடாதுன்னு ஒருத்தருக்கு உங்க ஆட்டிடியூட் காட்டுறீங்க அப்படின்னு. இப்போ இட் டிஃபர்ஸ்.
இப்போ ஜட்ஜுக்குனாக்கா அதுக்கான மரியாதை இருக்கும், ஆங்கர்னாக்கா அதுக்கான மரியாதை இருக்கும், கோ கண்டஸ்டன்ட் அப்படின்றப்போ அதுக்கான மரியாதை தான் கொடுப்பாங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி அவங்களுக்கும் ஒரே அது வந்துட்டு நாட் பாசிபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களை அவங்க ஜட்ஜா ஏத்துக்கலன்றது எல்லாரோட பாடி லாங்குவேஜ்லயுமே நல்லா தெரியுது. உங்களை ஒரு பொருட்டாவே அவங்க எல்லாம் மதிக்கலன்றது வந்துட்டு நல்லா ப்ராப்பராவே தெரியுது. ஏன்னா பாத்துட்டாங்க உங்களுக்கு ஜட்ஜிங் கெப்பாசிட்டி இல்ல அப்படின்றத அவங்க பாத்துட்டாங்க. சோ இன்னைக்கே அதுதான் நடந்தது. இந்த 12 பேரை வந்துட்டு நீங்க ஒண்ணுமே பண்ணல, அவங்களே அடிச்சுக்க விட்டுட்டு அதுல வந்து யாரு எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா ரோபோ மாதிரி நடந்துச்சு. அது யார் வின் பண்ணாங்கன்றது வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ்ல வந்துருது. சோ அதுல வந்துட்டு இப்ப இவங்களெல்லாம் வந்துட்டு நீங்க வெளியில அனுப்புனீங்க. ஒரு நிமிஷம் நாங்க டைம் தரோம். இந்த ஒரு நிமிஷத்துல வந்து யார் நீங்க வந்து இந்த இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் இருக்க தகுதியானவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு வர்றாங்க. இது வந்து எனக்கு பார்க்கறதுக்கு ஏதோ மார்க்கெட்ல நடக்கிற சண்டை மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. நான் முதல்லனே சொல்றேன், அது வார சந்தை. அது இது ஆக்சுவலா அப்படிதான் இருந்தது. ரெண்டாவது, அவங்க வந்து ஒரு ஒரு பதில் சொல்றாங்கன்னா அந்த பதில் என்னங்கிறத கூட நம்மளால கேட்க முடியல. அந்த அளவுக்கு கூச்சல் குழப்பம் அந்த அளவுக்கு இருக்குது. பார்லிமெண்ட்ல கூட இப்படி நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்லிமெண்ட்ல கூட வந்து ஆப்போசிஷன் வந்து கூச்சல் குழப்பம் போறாங்கன்னா இந்த மாதிரி இங்கே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் என்ன பதில் சொல்றாருங்கிறதே கேட்க முடியாத அளவுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணி அவங்க கத்துறது, அதை வச்சு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? எப்படி செலக்ட் பண்ணுவாங்க புரியல. இப்போ உனக்கு என்ன எஃபிஷியன்சி இருக்குன்னு அங்க ஒண்ணுமே இல்லையே. இப்போ ஒரு சிலர் கேட்ட கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த கரிஷ்மா எல்லாம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. தட் வாஸ் குட். லைக் ஃபிளர்ட்டிங்னாக்கா நீ அதுக்கு மெரினா பீச்சுக்கு போக வேண்டியது தானே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த ஆன் ஸ்பாட் வர்றது அதெல்லாம் வந்துட்டு ஸ்போர்ட்டிவா இருந்தது. அதே மாதிரி அந்த ஒருத்தர் கல்யாணம் ஆயிட்டு ஒருத்தர் வந்திருந்தாங்க, எஸ்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரும் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் டிஃபெண்ட் பண்றப்போ அவரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப வேல்யூபிளா இருந்த மாதிரி இருந்தது. சோ இதை தவிர்த்து அங்க யாரும் ஒன்னும் நல்லா இது பண்ண மாதிரி இல்ல. அண்ட் அதர் திங் வந்துட்டு நீங்க திருநங்கைகளை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணோம் நீங்க முதலே முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது முதல் இதுலயே நீங்க அனுப்பியிருக்கலாம். 2 பேரை வெயிட் பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்து ஒரு டிசப்பாயிண்ட் பண்றது இது வந்துட்டு வன்மையா கண்டிக்கிற விஷயம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய டிசப்பாயின்மெண்ட் பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க முதலே நான் என்ன சொல்றது, அந்த 100 பேரோட 100 பேரன்னுட்டுன்னு போனாக்கா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ ஒரு ஹோப் இருக்கும், ஓ நம்ம பெட்டரா பண்ணிருக்கோம், நம்மள ஹோல்ட்ல வச்சிருக்காங்க, அடுத்த ரவுண்டுக்கு நம்ம வந்துட்டு எலிஜிபிள் இருப்போம் அப்படின்ற ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு கடைசியில இது பண்றது எனக்கு சரியா தோணல. ஏன்னா 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது இன்னொருத்தர் வந்துட்டு த வே ஷி வாஸ் டாக்கிங் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகா இருந்தது. சொசைட்டிக்கு நான் இதெல்லாம் பண்ண துடிக்கிறேன் அப்படின்றதே வந்துட்டு அவங்க அவ்வளோ இதுவா சொன்னாங்க. தட் வாஸ் ரியலி நைஸ். அவங்களெல்லாம் நீங்க வந்துட்டு அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. சோ இது என்ன சொல்றது, இது வர பிக் பாஸுக்கு வந்துட்டு நம்மள தயார்படுத்திக்கணும் பொறுமைக்கு. இவ்வளவு கேவலமா இருக்கும், நீங்க வந்துட்டு தயாரா இருங்க அப்படின்னுட்டுன்னு இத ஒரு ஜிம்முக்கு போனாக்கா அந்த ஃபர்ஸ்ட் 5 minutes வார்ம் அப் பண்ண சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு வார்ம் அப் ஷோவா தான் நான் பாக்குறேன் நானு. சோ இதோட இது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே புரியுது. சோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் இன்னைக்கு நடந்ததுல ஹரிஷ்? இதுல பேசுறது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு எபிசோடுங்கிறது எதுக்கு பார்த்த 45 நிமிஷம் எதுக்கு உட்காந்து பார்த்தோங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் டைம் வேஸ்ட் ஆகுது. 1 hour அது அது என்ன சொல்றது, அதுல என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்து வச்சு அதை ரெவ்யூ பண்ணணும்ன்றது கூட தெரியாத அளவுக்கு 1 hour நம்மளுக்கு வேஸ்டா போகுது. காலையில ஆன்லைன்ல போட்டுக்கிற 22 பேர் இவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அந்த டேலண்ட் என்னங்கிறது தெரியாம நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கோங்க. அதுல யார் வந்து யாருடைய கொஸ்டின்ஸ்க்கு யார் நல்லா பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். அது கரெக்ட் தான் நாங்க எடுத்துக்கிறோம்னு இல்ல, பதில் சொன்னவங்களையும் நீங்க ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்கீங்க. அதுதான் அதாவது எல்லாரும் அந்த ஐஸ்வர்யான்ற பொண்ணு மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஓப்பனா நான் வந்து இந்த ரவுண்ட்ல எனக்கு சொதப்பிட்டேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லுது. எல்லாரும் இருக்க மாட்டாங்க.
இருக்க மாட்டாங்க. அது பொண்ணுங்க வந்துட்டு வெளியில சொல்லுச்சே தவிர உள்ள அவ்வளவு ஹர்ட் ஆச்சு, நம்ம போயிடுவோம் அப்படின்ற அந்த பயம் இருந்துச்சு, அந்த கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. நீங்க ஃபர்ஸ்டே வந்துட்டு ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ் சொல்லாம எதுக்கு இந்த மாதிரி ஒரு இழுவை இழுக்கிறீங்க அப்படின்றதுதான் புரியல. மத்தபடி வந்துட்டு இன்னைக்கு ஷோவை பத்தி பேசுறதுக்கு சத்தியமா ஒண்ணுமே கிடையாது. இதுவே வந்துட்டு நாங்க பேசணும்ன்றதுக்காக வந்துட்டு கேதர் பண்ணி வார்த்தைங்களை பேசுறோமா இருக்கு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், வீக்கெண்ட் ப்ரோக்ராம் ஆச்சே, ஏதோ சம்திங் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு உட்காந்தேன். எனக்கு நிஜமாவே சொல்றேன், 1 hour டெய்லி வேஸ்ட் ஆகுதுன்றதுதான். அந்த 1 hourல நான் எதனா உருப்படியா ஒரு வேலையை பார்ப்பேன்ற மாதிரி இருக்கு. சோ பாப்போம். வேற என்ன இருக்கு ஹரிஷ், இதுல ஏதாச்சும் விட்டது இருக்கா? இல்ல இதுல பேசுறது ஒண்ணுமே இல்லைங்க எபிசோட் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நீங்க 22 பேர்ல நீங்க 10 பேரை செலக்ட், முதல்ல 5 பேரை செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 10 பேரை செலக்ட் பண்றீங்க. அதுவே நீங்க எக்ஸைட்மெண்ட் கொடுக்கறதா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படா ஷோ முடிவுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இந்த ஷோ கொண்டு போயிட்டீங்க. ரெண்டாவது, இப்போ ஏற்கனவே செலக்ட் ஆகிற 12 பேர், இப்போ செலக்ட் ஆகிற 10 பேர்னு 22 பேர் இருக்காங்க. இந்த 22 பேர்ல எத்தனை பேர் நீங்க அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் பண்ண போறீங்க, எத்தனை பேர் பிக் பாஸ் வீட்டுக்கு கொண்டு போக போறீங்கன்னு பாருங்க. ஏன்னா இந்த ஷோ நீங்க எதுக்காக ரன் பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே மக்கள் இருக்காங்க. இது வரைக்கும் விஜய் டிவி எதையும் உறுதியா பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அதான் இல்ல, இது கூட என்னோட அசம்ஷன்ஸ் என்னவா இருந்தது தெரியுமா? இப்ப இந்த காமன் மேன்ன்றவங்கல இருந்து ஒரு 10 பேர் எடுப்பாங்க, செலிபிரிட்டி ஒரு 10 பேர் இருப்பாங்க. சோ செலிபிரிட்டி வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு வரல, இது காமன் மேன் ஷோ நடக்கிறதுனால காமன் மேன் மட்டும் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தா நீங்க ஆல்மோஸ்ட் 20 மெம்பர்ஸ் நீங்க இதுலயே எடுத்துட்டீங்க. அப்புறம் இந்த செலிபிரிட்டின்ற அந்த ஒரு இதெல்லாம் ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. அப்ப எனக்கு தெரியல அது எப்படி இருக்க போகுதுன்னு. போன சீசன்லயே வந்துட்டு நிறைய பேரு கிடைக்கல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, செலிபிரிட்டிஸ்ங்களை சொல்றேன், சான்ஸ் கிடைக்கல லாஸ்ட் சீசன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் சீசனுக்கு போற பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. போன சீசன்ல சான்ஸ் கிடைச்சும் வேணாம்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் உண்டு. 2-3 சீரியல் ஆக்டர்ஸ் இந்த சீசன் நான் போகாம இருந்தது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போன சீசன் அவ்வளவு ஃபிளாப்பா இருந்தது. போன சீசன்ல நீங்க நார்மலைசி பண்றேன்னு சொல்லி சில விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் நார்மலைசி பண்ணீங்க. கேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த ஷோ ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், போன சீசன் கூட கம்ருதீன் அண்ட் பார்வதி அது அவ்வளோ பப்ளிக்கா எல்லாம் இது பண்ணணுமான்றது எனக்கு தெரியல. அவங்கதான் என்னமோ அறிவு கெட்டுத்தனமா பண்றாங்க. ஒரு ஷோ நடத்துறீங்க, ஒரு இதுவை வெளியில கொண்டு வர்றீங்க, எடிட் பண்றது ஒரு ப்ராப்பரா ஒரு கிறிஸ்பியா பண்ணி அனுப்ப தெரியாதா? அவ்வளவு வஸ்டா இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறதுக்கு. அன்னைக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, வாய்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோ, ரெட் கார்டு கொடுத்ததுனால வாய்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோ. பட் ஸ்டில் இப்போ அதெல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு இதெல்லாம் எடிட் பண்ணிருக்கலாமே. அப்ப அவங்க பேரை கெடுக்கிறதுக்கு பண்றாங்களா, இல்ல ஒரு லவ் கான்டென்ட், ஒரு அடல்ட் கான்டென்ட் அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு பண்றாங்களா? ஒன்னும் ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல. எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணிட்டு புதுசா ஒரு எடிட்டிங் டீம் இதுக்கு போட்டாக்க கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அவங்க எதனா ஒண்ணு கொடுப்பாங்க. இப்ப வரைக்கும் ஒன்னும் இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை. சோ இந்த செட் ஆஃப் பீப்புள் தான் பிக் பாஸ் குள்ள இவங்க மட்டும் தான் போறாங்கனாக்கா அது எப்படி இருக்கும்ன்றது புரிஞ்சு போகுது. சோ எனக்கு தெரியல ஆரம்பமே இவ்வளவு மொக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அட்லீஸ்ட் ஜட்ஜஸ் ஒரு கான்ட்ரோவர்சி பண்ணலாம். பிக் பாஸ் காமன்மேனுடைய ஃபினாலே ஷூட் நேற்றுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு. யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்கிற தகவல் இன்னும் வரல. மேபி நம்மளுக்கு 5ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் இதை ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 22 எபிசோடு வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 22 எபிசோட கொடுக்க போறாங்களா, 20 எபிசோட ஸ்டாப் பண்ண போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மக்கள் கிட்ட இந்த ஷோ ஒர்க் அவுட் ஆகணும். இப்போ நம்மளுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, நான் ஷோ பார்க்கறது இல்லை, உங்க ரிவ்யூஸ் பார்க்கணும், அதில் தான் நம்ம ஷோல என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுவே ஓப்பனா தெரியுதுன்னா ஷோ யாரும் பெருசா மக்கள் பார்க்கல அப்படின்னு தெரிய முடியும். இந்த ஷோவே இப்படி இருந்ததுன்னா பிக் பாஸ் ஷோ அதுவும் வெளியே சேர்ந்து வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஓட்ட போறீங்கன்னு தெரியும். கண்டிப்பா இதுல இன்னும் சொல்ல போனா, இதுல ரிஜெக்ட் ஆயிட்டு வெளியில போனாங்கல்ல, அவங்க எல்லாம் கும்பலா சேர்ந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதெல்லாம் பார்த்தா அதுவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஹரிஷ். இங்க நடக்கிறதெல்லாம் மொத்தம் புட்டு வைக்கிறாங்க இல்ல, அந்த இன்டர்வியூ பாக்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இவங்களோட ஷோ பாக்குறதுக்கு.
சோ அது என்ன இதுல கொண்டு வராங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஓகே ஃபைன். இப்போ அந்த செகண்ட் ரவுண்டும் இது பண்ணிட்டு 10 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க? இப்ப நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? அடுத்த ரவுண்ட் இன்னொரு ரவுண்டு ஓ இன்னும் 12 இப்போ செலக்ட் ஆகிருக்காங்க 10ன்னு சொல்லி 22 பேரும் இன்னொரு ரவுண்டு நடத்துவாங்க. இதையும் ஃபில்டர் பண்றாங்க. ஆமா, இதையும் ஃபில்டர் பண்ணுவாங்க. இதையும் ஃபில்டர் பண்ணி இதுல இருந்து சில பேரை ஃபில்டர் பண்ணி எடுத்து அவங்கள சில பேரை ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்னு தகவல் இருக்கு. ஸோ அதனால இப்போ இந்த 22 பேர்ல வந்து எத்தனை பேர் ஃபில்டர் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க வந்து 15 பேர் வரைக்கும் ஃபில்டர் ஆகலாம் அப்படின்னு ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. இந்த 15 பேரை ஃபில்டர் பண்றாங்கன்னா 15ல 5 பேரை தான் அடுத்து ஃபில்டர் பண்ணுவாங்க. 5 பேர் ஃபில்டர் பண்ணி அதுல 2 பேர் அனுப்பினாலே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம் நான் பார்க்கறேன். கண்டிப்பா உங்களுக்கு விஜய் டிவி வந்து எப்பவுமே இதான் பண்ணுவாங்க. நீங்க வந்து விஜய் டிவி நம்பி போகணும், பிக் பாஸ் ஷோ பெரிய பிளாட்ஃபார்மு, மக்கள் நம்மளை வந்து அங்கீகரிக்கணும். பிக் பாஸ் ஷோ போகணும், பிக் பாஸ் ஷோ போனவன் யாருடைய லைஃப் உருப்படியா இருக்கு? யாருமே உருப்படல. அதுதான் உண்மை. இப்போ என்ன டைட்டில் எதுக்கு இவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு தெரியல. 2-3 சீசனா பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாமே அட்லீஸ்ட் அர்ச்சனாவாச்சும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண அந்த வேகத்துல வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் வெளியில சீன் போட ஆரம்பிச்சாங்க. அர்ச்சனா வந்து உங்களுக்கு படம் கமிட் ஆகிட்டாங்க. அர்ச்சனா வந்து கம்ப்ளீட்டா கண்டினியூஸா ஒரு படம் கமிட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது ஓகே. வந்து இல்ல கமிட் ஆனாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம், அதெல்லாம் வேற விஷயம். பட் லாஸ்ட் இது திவ்யா கணேசன் ஹரிஷ் கல்யாணம் எங்க இருக்காரு தெரியல. திவ்யா எங்க இருக்காருன்னே தெரியாது. ஆஹா ஓடிடி சீரீஸ்ல ஏதோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆளே காணோம். உங்களுக்கு வந்து பிக் பாஸ் ஷோக்கு போன பாதி பேர் இல்லை. ஓவியாவே இன்னைக்கு வந்து படம் இல்லாம தான் இருக்காங்க. ஆமா, அவங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல. வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பரா அவங்க யூட்டிலைஸ் பண்ணல. அதனாலதான் அந்த அவங்களுக்கு எல்லாமே இதுவாயிடுச்சு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல, அவங்கள ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாம விட்டுட்டா நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா ஓவியாக்கான கேரக்டர்ஸ்ங்கிறது, ஓவியோட ஸ்டோரி செலக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு ஓவியாக்கான கேரக்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். சம்மந்தமே இல்லாத படத்துல எல்லாம் ஓவியா நடித்து வச்சாங்க. அது அந்த படமே ஃபிளாப் ஆச்சு. 2-3 படமே வரிசையா ஃபிளாப் ஆச்சு. ஆமா, 4 ஹீரோயின்ல ஒரு ஹீரோயின் எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லல்ல. அந்த மாதிரி தான் போனாங்க. பட் வந்து அதுக்கப்புறம் பண்ண படங்கள்ல பெரும்பாலான படங்கள் ஃபிளாப்பு. மிர்ச்சி சிவாவோட எல்லாம் அது படம் பண்ணாங்க, அதுவும் ஃபிளாப்பு. மிர்ச்சி சிவாவோட காமெடியே வந்து பார்க்கலாம், மக்கள் வந்து அதுவே ரசிப்பாங்க. அப்படி இருந்தும் அந்த படம் ஃபிளாப் ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து பெரிய டிராபேக்கு. நிறைய பேர் இருக்கு. ஆரி வந்து இன்னைக்கு எங்க இருக்காரு? ஆரி இப்போ இந்த ஷோவோட தான் ஆரியை பார்க்க முடியுது. அதை தாண்டி வந்து ஏதோ நீயான மாதிரி ஏதோ ஷோ ரன் பண்ணிட்டு இருக்காரு அவர், அவ்வளவுதான். அதுக்கு பார்க்க முடியல ஆரிய. ராஜுவும் எங்க போனாருன்னு தெரியல. சினிமா இண்டஸ்ட்ரியில ராஜுவையும் காணும் பெருசா. ஏதோ படம் பண்ணாரு, அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. இப்போ இந்த ஷோல தான் ராஜுவையும் பார்க்க முடியுது. கவின் வந்து 1-2 படம் அங்கங்க வந்துட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு படம் முடிச்சிருக்காங்க, நயன்தாராவோட படம் முடிச்சிருக்காங்க. பாக்யராஜ் சார் அதில் பண்ணிட்டாரு. அது இப்போதான் நீங்க தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு வந்து 1-2 படம் தான் வந்து 1-2 பேருக்கு கிளிக் ஆகுது உள்ள போனவங்களுக்கு. ஆமா, இது வரைக்கும் நம்ம பாக்குறப்போ கவின் கொஞ்சம் பெட்டர்ன்னு தான் எனக்கு தோணுது. ஓரளவுக்கு படங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. 99% ஆஃப் கண்டஸ்டன்ட் உள்ள போன 99% கண்டஸ்டன்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லை. அர்ச்சனா மறுபடியும் வந்து ஆங்கரா இது பண்ணிட்டாங்க, உட்காந்துட்டாங்க. அதே மாதிரி நிஷா, அவங்க அரந்தாங்கி நிஷா, அவங்க விஜய் டிவியை விட்டா அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு பட்டிமன்றம் போயிட்டு இருந்தாங்க, இப்போ பட்டிமன்றமும் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு வருது, கம்மி பண்ணிட்டாங்க அவங்களும். ஸோ உங்களுக்கு வந்து உள்ள போன யாருக்குமே எதுவுமே இல்லை. ரியோ கூட ஓரளவு ஏதோ பண்றாரு, படம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ரியோட படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ரியோ கூட படம் பண்றாரு. ரியோ கூட லாஸ்ட் 3 படம் ரியோட ஸ்டோரி செக்ஷன் நல்லா இருக்கு என்ன பொறுத்தவரை. ஓகே. ஸோ அந்த வகையில ரியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. மற்ற யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 5-6 பேர் சொல்லலாம். அதை தாண்டி வேற யாருமே பிக் பாஸ் ஷோவில் போகணும் யாருக்குமே வந்து ஒரு மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஷோவை நம்பி இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் நம்பி நீங்க போறதுங்கிறது வேஸ்ட். இதுக்கு நீங்க வேற ஏதாவது ஷோ ட்ரை பண்ணணும். அதுதான், அது நீங்க பிஆர் எல்லாம் வச்சு இந்த டைட்டில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வேஸ்ட் அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஏன்னா இப்ப திவ்யா கணேஷ் டைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, ஒன்னும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. வெறும் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டே பை டே என்ன ஆகுதுனாக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் குறைச்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொல்றது, அவங்களோட டைமை குறைச்சிப்பாங்கன்னு பார்த்தாக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் குறைச்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ
இப்படியாச்சும் வந்துட்டு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த லெவல் எந்த லெவலுக்கு இறங்கணுமோ அந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க. இதுக்கு நீங்க பர்ச்சேஸே பண்ணிருக்க வேண்டாமேன்றதுதான். யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டு போறாங்கன்னு விட்டுட்டு இருக்கலாம்ல. எதுக்கு அப்படி பண்ணியா ஒரு 2 பேருக்கு ரெட் கார்டை வாங்கி கொடுத்து எதுக்கு இவ்வளோ அமக்கலும் பண்ணிட்டு கடைசியில வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்ப அந்த ரெட் கார்டு வாங்கினவங்க எல்லாம் அவங்க ஜோலியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத உட்காந்துட்டு இருக்காங்க. சோ இதனால ஒண்ணும் இது கிடையாது. முத்துக்குமரன் இது வாங்கினாரு, டைட்டில் வாங்கினாரு. நீங்க முத்துக்குமரன் வேற ஒரு சேனல்ல ஆங்கரா உட்காந்துட்டு இருக்காரு. அதை தாண்டி அவர் வந்து சினிமாக்குள்ள வரவே இல்லை, பெருசா வரல. ஏதோ 1-2 ரோல்ல வந்தாரு, அதுக்கப்புறம் ஆளே காணும். சௌந்தர்யா கிடைச்சிருந்தா கூட அந்த பொண்ணு ஏதாவது மேனேஜ் பண்ணுவோம். அந்த பொண்ணையும் பிஆர்னு ஒண்ணு இல்லாம நிற்கிங்க. இப்போ அந்த பொண்ணுக்கும் பெருசா இல்லை. இப்போ அவங்க ஏதோ பிசினஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பிக் பாஸ்குள்ள போன பாதி பேர் 99% ஆளுங்களுக்கே வந்து சான்ஸ் இல்லைங்க, சினிமாவில் வந்து வாய்ப்பே கிடைக்கலங்கிறப்போ இனிமே புதுசா போய் என்ன சான்ஸ் கிரியேட் பண்ண போறாங்கன்னு எனக்கும் புரியல. இருக்கிறவங்க போனவங்களுக்கே அந்த வாய்ப்பு இல்லாம இருக்கு. வாய்ப்பு இல்லாம இருக்கு. இப்ப புதுசா இவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. அட்லீஸ்ட் அந்த பிக் பாஸ் அந்த பிராண்ட் நேம கெடுக்காம போனீங்கன்னாக்கா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுதான். ஏன்னா விஜய் சேதுபதியே வந்துட்டு கிரெடிட் கோஸ் டு விஜய் சேதுபதினு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 75% ஆஃப் இட் கெடுத்தது வந்துட்டு விஜய் சேதுபதி தான் அந்த பிராண்ட. பிக் பாஸ்ன்றது அந்த பேன் இண்டியா எங்களுக்கெல்லாம் வந்துட்டு இன்னொரு ஆங்கரை பாக்குறப்ப, இன்னொரு லாங்குவேஜ்ல ஆங்கரை பாக்குறப்ப அவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கு. நமக்கு மட்டும் ஏண்டா தமிழ் ஆளுங்க மட்டும் என்ன பாவம் பண்ணினாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இதுல 75% வந்துட்டு விஜய் சேதுபதியே வந்துட்டு அது எல்லாம் இது பண்ணி பிராண்டை வந்து கெடுத்தாச்சு. மிச்சம் இப்ப இவங்க வந்திருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்றத பார்த்தாதான் புரியும் நம்மளுக்கு. சோ இன்னைக்கு வந்துட்டு அந்த 10 பேரை தான் செலக்ட் பண்ணி உள்ள அனுப்பியிருக்காங்க. சோ நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது தெரியல எனக்கு. இன்னும் இருக்கு, இன்னும் 1 வீக் போக வேண்டிய இருக்கு இப்ப பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கூட. சோ அந்த 2 வீக்ஸ் இவங்க எப்படி ஆக்குபை பண்ண போறாங்கன்றது தெரியல. எதை வச்சு, என்ன பேசிஸ்ல, என்ன கிரைட்டீரியா வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியல. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹரிஷ், எதனா விஷயம் இருந்தால் நாளை பேசலாம். தேங்க்யூ.